வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் கேரளா, தென் மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று மழைப்பொழிவு சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் தமிழகத்தில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று முதல் படிப்படியாக தமிழகத்தில் வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸாகவும், ஓரிரு இடங்கள் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு: கேரளா அருகே தொடர்ந்து குமரிக்கடலை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மேற்கு நோக்கி பயணித்தாலும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து கேரளா அருகே வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அந்தமான் அருகே தொடர்ந்து காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு செயலிழந்து இந்த நிகழ்வு வரும் நாட்கள் வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. வரும் மார்ச் 4, 5, 6 தேதிகளில் இலங்கை மிக நெருக்கமாக வந்து விலகிச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் வரும் நாட்கள் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் உயர் அழுத்தம் வங்கக்கடலில் நிலை கொண்டது. வரும் நாட்களில் சற்று தீவிரமாக உயர் அழுத்தம் நிலை கொண்டு தமிழகத்துக்கு குளிர் மட்டுமே கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் தமிழகத்தில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான மாவட்டங்களில். அதே வேளையில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் இன்று மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் கேரளாவிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இரு மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு தீவிர மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பில்லை. லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை. அதே வேளையில் விருதுநகர், தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை சரிவு கிழக்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர், தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை. அதே வேளையில் வால்பாறைக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர், நீலகிரி இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி பொள்ளாச்சி வரை லேசான தூறல் எட்டி பிடிக்கலாம் தவிர அதற்கு மேற்கு எதிரான மழை இருக்கும். கிழக்கு பகுதி மழை இருக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் உடுமலைப்பேட்டை, பழனி சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்கும். நீலகிரியும் இன்று ஒரு பரவலான மழை பெய்யும். லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. இன்று கன்னியாகுமரி தொடங்கி திருநெல்வேலி பரவலாக லேசான மிதமான மழை, தூத்துக்குடி, தென்காசி ஓரிரு இடங்கள், மேலும் மற்ற மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளாவில் இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பிப்ரவரி 28ஆம் தேதி சனிக்கிழமை. நாளை மார்ச் 1ஆம் தேதி முதல் மழை தீரும் தமிழகத்தில் முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும். அதே வேளையில் கேரளாவில் மட்டுமே அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது. நாளை மார்ச் 1ஆம் தேதி தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இரவு நேரங்களில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்பது. மார்ச் 2ஆம் தேதி கேரளாவிலும் மழை தீவிரம் குறைந்திடும். ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மார்ச் 2 தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இரவு நேரங்கள் பனிப்பொழிவு, பகல் நேரங்கள் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. இப்போது அந்தமான் அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி செயல் இழந்து மெல்ல மேற்கு நோக்கி முன்னேறி வரும். இந்த நிகழ்வு இலங்கைக்கு மட்டுமே தெற்கு பகுதி மட்டுமே மழை கொடுத்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது. மார்ச் 4, 5, 6 தேதிகளில் இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு எந்த மழைப்பொழிவும் கொடுக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலையே தமிழகத்தில் நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது கடல் ஓரங்களில் மட்டுமே மேகம் சூழ்ந்தாலும் லேசான தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. பெரிய அளவில் இந்த நிகழ்வால் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தமிழகத்துக்கு. இரவு நேரங்களில் தொடர்ந்து குளிர் நீடிக்க வாய்ப்பது. பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் வரும் நாட்களை பொறுத்தவரை. அதே வேளையில் மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் தேதி இலங்கைக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு இலங்கையில் தரை மீது ஏறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் 7ஆம் தேதி
தமிழகத்தில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள் முழுவதும் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதே வேளையில் கேரளா அருகே தொடர்ந்து ஒரு வளிமண்டல சுழற்சி ஒரு நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு கிழக்கு காற்றை ஈர்த்து இரு காற்று சந்திப்பின் காரணமாக கேரளா, கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 7ஆம் தேதி அதே வழியில் தமிழகத்தில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 7ஆம் தேதி. மார்ச் 8ஆம் தேதி தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 9ஆம் தேதி தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகம் அதாவது தென் மாவட்டங்கள் முழுவதுமே மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஆனால் மழை என்பது ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 7ஆம் தேதி கடலோரங்கள், மார்ச் 8ஆம் தேதி தென் மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், மார்ச் 9ஆம் தேதியும் தென் மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தொடர்ந்து லேசான பனிப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 10, 11, 12 தேதிகளில். ஆனால் பகல் நேரங்களில் ஒரே புழுக்கமாக இருந்தாலும் இரவு நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 12ஆம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக உயர் அழுத்தம் விலகிவிடும். இரவு நேரங்களிலும் புழுக்கமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது கிழக்கு காற்று எப்போது வேணாலும் தென்கிழக்கிலிருந்து தமிழகத்தில் காற்று நுழையும் என்பதால் பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் குளிர் இல்லாமல் ஒரே கடுமையான வியர்வை சொட்டும் அளவுக்கு ஒரே புழுக்கமாக இருக்கும். அந்த அளவுக்கு வானிலை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 12ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் மார்ச் 8ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி வந்துவிடும். அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து மார்ச் 9, 10, 11 தேதிகளில் மெல்ல முன்னேறி வந்து செயலிழந்து ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் தென் மாவட்ட கடல் ஓரங்கள், தென் மாவட்ட உள்பகுதி ஓரிரு இடங்கள் இப்படிப்பட்ட மழைப்பொழிவாக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு ஒரு காற்று சுழற்சியாக மேற்கு நோக்கி வந்தாலும் தீவிரமடைந்து வருமா அல்லது செயல் இழந்து ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக வருமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மார்ச் 12ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.